ফুটেছে ওই ফুল ফুটেছে ওই সোনার মেয়ে নাচ দেখে মাথার চুল খুলে ঘর সাজাবো কই ফুল সাজাবো সই সাদা সাদা আলপনাতে জবা ফুল চাঁদ উঠেছে ওই ফুল ফুটেছে ওই সোনার মেয়ে নাচ দেখে মাথার চুল খুলে ঘর সাজাবো কই ফুল সাজাবো সই সাদা সাদা আলপনাতে জবা ফুল পদ্রা কপর পদ্রা পিয়া হইছে দশর নাচ দেখো আল হাতিনের নাচ দেখো সোহাগিনের নাচ দেখো চাঁদ মদনের নাচ দেখো আল হাতিনের নাচ দেখো সোহাগিনের নাচ সোহাগ চাঁদ পদনি ধনি নাচ হতো দেখি সোহাগ চাঁদ পদনি. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடலை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் லுக், ஒரு மகாராஷ்டிரியன் லுக்கு. நம்மள நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ப்ரைடல் லுக் இந்த மாதிரி வந்து ப்ரைடல் லுக் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண பிறகு நிறைய மாடல்ஸ் மேலே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் லுக்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி காமிக்கும் போது டெஃபினட்டாக உங்களோட டேலண்ட் வந்து பில்ட் ஆகும். ஸோ அதனால் நான் இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஃபேஸை வந்து நம்ம ப்ரெப் பண்ணிகிட்ருக்கோம், மாடலோட ஃபேஸை. ஸோ மாடலுக்கு வந்து கொஞ்சம் ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாம் இருந்தது, அதையும் வந்து நீட்டாக சேஃபாலாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கின்னில் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ ஸ்கின் ஒர்க் பண்ணும் போது டெஃபினட்டாக வந்து நம்ம ப்ரெப்பிங்னு ஒரு விஷயம் பண்ணால் மட்டுமே தான் வந்து நம்மளோட மேக்கப் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், ஃப்ளாலெஸ்ஸாகவும் இருக்கும். ஸோ ஃபேஸில் வந்து நல்லா அவங்க ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி மாய்ஸ்சரைசர் அப்புறமேட்டு லைக் டோனரு எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து பண்ணணும். அண்ட் அதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஆக்சுவலாக இந்த ஒரு மகாராஷ்டிரியன் லுக் வந்து இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் த மூவி தேவ்தாஸ். எனக்கு தேவ்தாஸ் மூவி ரொம்ப பிடிக்கும். ஐஸ்வர்யா ராய் வந்து அந்த ஒரு படத்தில் வந்து வேறு லெவலில் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஃபுல் அட்டாயை வந்து சூஸ் பண்ணணும்னு நினச்சேன், பட் எனக்கு வந்து அது கிடைக்கல அண்ட் டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்னால. ஸோ இருக்கிறத வச்சு நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு காம்பினேஷனில் வந்து நான் எடுத்துக்கிட்டேன், க்ரீன் வித் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து தேவ்தாஸ் லுக் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப சட்டிலாக தான் வந்து பண்ணியிருப்பாங்க, பிகாஸ் அது வந்து ஒரு மூவி இது மாதிரி. பட் எனக்கு வந்து இது ஒரு ஃபோட்டோ ஷூட் இல்லைங்களா. ஸோ மாடல்ஸ்க்கு வந்து அதில் வந்து நம்ம எவ்வளோ கலர்ஸ் ஒர்க் பண்ண முடியுமோ, நம்மளால் என்ன வந்து வித்தியாசமாக பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி தான் ஆகணும். அதனால் நான் இதை வந்து பண்ணேன். அண்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஸ்பாட் தான் நான் வந்து ஐஸ் எல்லாம் வந்து இந்த கலருக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து பிளான் பண்ணது. ஸோ அப்படியே அந்த ஃப்ளோவில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஐஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம வந்து லைக் அது பிளெண்டிங் பாருங்கள், எந்த விதமான ஃபில்டர்ஸும் யூஸ் பண்ணாமல் அந்த கண்ணு வந்து பிளெண்ட் ஆகிருக்க விதம் பாருங்கள். அந்த கலர்ஸ் வந்து அப்படியே கிரேடியண்ட்டாக வந்து ஒன்றுக்கு ஒன்று மர்ஜ் ஆகி இந்த கலர் ஃப்ளோ வந்து வருது பாருங்கள். அதெல்லாம் தான் வந்து நம்மளோட கிளாஸஸில் வந்து ஒன்று டீட்டெயிலாக வந்து கற்றுத்தருவோம். ஸோ உங்களுக்கு கலர்ஸ் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது, கலர்ஸ் எப்படி பிக் பண்ணுறது, சாரிக்கு ஏற்ற மாதிரி எப்படி சூஸ் பண்ணுறது, ஒரு நிறைய கலர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாமே வந்து டீச் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு லைனர் வந்து போட்டோம். கொஞ்சம் நல்லாவே லைக் நல்ல விங் கொடுத்து ஃப்ளிக்கெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி தான் லைனர் வந்து போட்டோம். ஐப்ரோஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒன்று மேட்ச் ஆகலை. ஸோ அதுக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ரெண்டுத்தையும் வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்று வந்து கொஞ்சம் திக்காகவும் நல்லா இது ஐப்ரோஸ் வந்து பார்லர்லாம் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஒரு மாதிரி எடுத்து விட்ருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து ப்ராப்பராக வந்து அவங்களுக்கு ஐப்ரோஸ் வந்து போட்டு விடணும். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைக் கலர் கரெக்ஷன் பண்ணிட்டோம். கலர் கரெக்ஷன் பண்ண பிறகு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷேடில் வந்து ஃபவுண்டேஷன்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக இங்கே வந்து நான் ஸ்மாஷ் பாக்ஸோட ஃபவுண்டேஷன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ணி லைக் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ லைக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரா தான் பார்க்குறீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் எந்த விதமான ஃபில்டர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஐஸ் பாருங்கள், எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஷீ ஹேஸ் அ வெரி போல்ட் ஐஸ். இவங்க வந்து கீர்த்தனான்னு ரொம்ப நல்ல ஜாலி ஜோவியல் பர்சன். நல்லா ஃபன்னாக இருந்தது. எங்களுக்கு அந்த செஷன் போனதே வந்து தெரியல. வேகமாக கடன்னு ஒன்று நாங்கள் பேசிவிட்டு ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹேர்டில்ஸ் இருந்தது. அது என்னென்னா, எனக்கு வந்து பவர் ஃபெயிலியர்
இருந்தது. ஸோ பவர் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது ஹேர் டாங்ஸ் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து 2-3 ப்ரைடல் கிளைண்ட்ஸ்க்கு வந்து வந்திருந்தாங்க. அவங்கள கூடலாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ மீன் டைம் வந்து கித்தனா ரொம்ப பொறுமையாக உட்காந்துருந்தாங்க. பரவாயில்லைங்க்கா நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தட் வாஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹர். அண்ட் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து லைட்டாக தான் என்ஹான்ஸ் பண்ணேன். பிகாஸ் கிட்டத்தட்ட வந்து ஐஸ்வர்யா ராய் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் கட்டில் தான் வருவாங்க. நான் அந்த ஒரு இமேஜ் உங்களுக்கு வந்து நான் மேபி ட்ரை பண்ணுறேன். நாட் எக்ஸாக்ட்லி அவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ணும் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. பட் அவங்களோட அந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருந்தது இவங்களுக்கு. ஸோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. அண்ட் லென்ஸும் அந்த கலர் லென்ஸில் தான் வந்து வச்சுருப்பாங்க. அண்ட் அப்படியே வந்து மெல்ல மெல்லமாக அவங்க லைக் அவங்க ஃபேஸ்லலாம் வந்து பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். ஐஸுக்கு வந்து கீழேயும் வந்து ஒரு நல்ல ஒரு போல்டு ஐ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் அவங்களுக்கு ஐ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ அந்த ஐக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து லுக் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா போல்டாக தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கிளிட்டர் அப்ளிகேஷன் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிளிட்டர் வந்து போட்டோன்னே வாவ் சான்ஸே இல்லை. என் ஐ லுக்கை நானே ரொம்ப நேரம் ரசிச்சிட்டு இருந்தேன். அண்ட் நிறைய பேர் டிஎம்மில் வந்து அக்கா ரொம்ப நல்லாயிருக்கு, யூ ஹேவ் மேஜிக் இன் யூர் ஹேண்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப 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 நன்றி. இட் ரியலி மீன்ஸ் அ லாட் டு மீ. அண்ட் ஐ எம் ரியலி பிளெஸ்ட். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு லவ்லி பீப்புள் என்னை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, என்கரேஜிங்காக இருக்கீங்க. அதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். போத் யூடியூப் ஆகட்டும் அண்ட் இன்ஸ்டா ஆகட்டும், உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இல்லாமல் என்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் த்ரூ ரெஃபரன்ஸ் மூலியமாக வந்து நான் உங்களோட சப்ஸ்கிரைபர், இவங்க சொல்லி தான் நான் வந்து உங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணுறேன், ஸோ நான் உங்கள் சப்ஸ்கிரைபர், இவங்க சொல்லி தான் ப்ரைடல் உங்ககிட்ட வந்து புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஸோ பவர் வந்துட்டு போயிட்டு இருந்தனால லைக் ஹேரில் வந்து அந்த டாங்ஸ் வந்து போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹேரே கொஞ்சம் கர்லி ஹேர் தான். ஸோ அந்த கேர்ள் ஹேர்லேயே வந்து லைட்டாக தான் நம்ம வந்து இது பண்ணோம். அண்ட் ஜுவல்லரி எல்லாம் போட்டுட்டு அவங்க லேஷஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் எஸ் கொஞ்சம் அவங்களது வந்து ட்ரை ஸ்கின் தான், கொஞ்சம் டீஹைட்ரேட்டாக இருந்தாங்க. ஸோ அதை மறுபடியும் நம்ம லிப் மாய்ஸ்சரைசர் போட வேண்டியதாக இருந்தது. மறுபடியும் நான் லிப் மாய்ஸ்சரைசர் போட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அதை லைக் அதை சாஃப்டன் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் விட்டுட்டேன். மீன்வைல் நான் வந்து அவங்களுக்கு இந்த லுக்குக்கு வேண்டி மெயின் ஹைலைட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெத்தியில் வந்து அந்த குங்குமம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து வைக்கிறது. ஸோ ஆக்சுவலாக இந்த பொண்ணு வந்து இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை, பட் ஷி ரியலி அக்ரி டு ஒர்க் ஆன் திஸ். நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் நெத்தியில் குங்குமம் வச்சுக்கணும், இஸ் தட் ஓகே வித் யூ அப்படின்னு கேட்டோன்னே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைக்கா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷி டிட் அக்ரி வித் தட். அண்ட் அந்த நெத்தியில் குங்குமம் வைக்கிறதே கொஞ்சம் ப்ராசஸாக தான் இருந்தது. இந்த ரியல் குங்குமம் தான் வச்சோம். அந்த ரியல் குங்குமத்துலேயும் ஃபாலோவுட்ஸ் இருக்கும். அந்த ஃபாலோவுட்ஸ் வராமல் இருக்கிறது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு கூட நம்ம கிளாஸில் வந்து இன்டெப்த்தாக வந்து டீச் பண்ணுவோம். ஸோ நம்ம கிளாஸில் வந்து டீச் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குங்குமம் பாருங்கள் எல்லாம் பிளெண்ட் ஆகிடுச்சு, எந்த விதமான ஃபாலோவுட்ஸும் இல்லை பார்த்திங்களா. ஸோ இதெல்லாம் தான் குட்டி குட்டி டெக்னிக்ஸ். இதை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்லாம் யோசிப்பீங்க. ஸோ அந்த ஒரு டெக்னிக்ஸ் எல்லாம் தான் நம்ம கிளாஸில் வந்து அந்த நுணுக்கங்களோடு நம்ம வந்து சொல்லித்தருவோம். ஸோ டெஃபினட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மாஸ்டர் கிளாஸ் ஜூலை 10th வந்து ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த மாஸ்டர் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து 10 டேஸ்ன்னு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். நான் 10 டேஸ் இல்லாமல் இந்த 11th டே வந்து உங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ ஷூட் இருக்கும். கிளாஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். எங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருந்தாங்க, மூமெண்ட் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட பேஜும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன், வேணாலும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன் நான் இவங்களை வந்து அழுத்தி சொல்கிறேன்னா, நான் பண்ண ஒர்க்கு அவ்வளோ ராவாக லைவாக இருந்தது. எந்த இடத்துலையும் என்னோடய மேக்கப் பிசிறு தட்டவே இல்லை. அதை அவ்வளோ அழகாக அவங்களோட இதில் வந்து அதாவது கேமராவில் கேப்சர் பண்ணி எனக்கு ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணோன்னே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ফুল ফুটেছে ওই সোনার মেয়ে নাচ দেখে মাথার চুল খুলে ঘর সাজাবো কই ফুল সাজাবো সই সাদা সাদা আলপনাতে জবা ফুল চাঁদ উঠেছে ওই ফুল ফুটেছে ওই সোনার মেয়ে নাচ দেখে মাথার চুল খুলে ঘর সাজাবো কই ফুল সাজাবো সই সাদা সাদা আলপনাতে জবা ফুল ஸோ இப்போ நான் வந்து மாடலை வந்து ரெடி பண்ணியாச்சு. இவங்க
வந்து பண்ணியிருக்கோம். கைண்ட் ஆஃப் வெட் லுக் மாதிரி, லைக் நேச்சுரல் கர்ல்ஸ் இருக்கிற மாதிரி, அண்ட் தென் ஒரு ஃப்ரீ ஹேர்லாம் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் இவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, பட் இருந்தாலும் ஷீ அக்செப்டட் டு இந்த சிந்தூர் வச்சுக்கிறதுக்கு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்யூ. ஸோ ஷி வாஸ் வெரி ஸ்வீட் அண்ட் வி ஹேட் லாட் ஆஃப் ஃபன். இந்த செஷனே வந்து அந்த செஷன் இல்லை, இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து போனதே எங்களுக்கு வந்து தெரியல. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒன்று பொறுமையாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கீர்த்தனா கூட ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் நல்ல ஒரு கலர்ஃபுல் ஐஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். நல்ல ஒரு போல்டு ஐஸ், அப்படி நல்லா அழகாக இருக்குது எங்களோட ஐஸு, செம்மையாக இருக்குது. அண்ட் எல்லா ஃபீச்சர்ஸும் என்ஹான்சிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எஸ் கீர்த்தனா, உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கேன் என்னை பற்றி சொல்கிறதுக்கு? ஆக்சுவலாக நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். காலையில் வரும்போதே லேட்டாக தான் வந்தேன், பட் வந்து யாரும் என்னை எதுவுமே சொல்லலை. அவங்க வந்து என்னை ரொம்பவுமே கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, ரொம்ப ஃபன், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும். அப்புறம் ஃபுட்டும் அதே மாதிரி தான். எனக்கு பார்த்து சீக்கிரம் சாப்பிட்ருங்க, பசிக்கோ. அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணிட்டா சாப்பிட முடியாது, லிப்ஸ்டிக் போட்டால் சாப்பிட முடியாதுன்னா சொல்லிடுறாங்க. என்னை பயங்கரமாக வந்து சீரப் பண்ணிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி ஃபோட்டோ ஷூட் அப்போ அப்படிதான். அவங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கும்போது வந்து அந்த ஒரு ப்ளஷ்ஷுக்காக நிறையா விஷயங்கள் எல்லாம் எனக்கு பின்னால் கேமராக்கு பின்னால் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எனக்கு இந்த ஒர்க் வந்து சீரியஸ்லி ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இது வரைக்கும் ப்ரைடல் பண்ணியிருக்கேன், ரிசப்ஷன் லுக்லாம் பண்ணியிருக்கேன், பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். குட்டி கிஃப்ட் ஃப்ரம் துளிர் ஸ்னோஸ் அண்ட் தந்துனானே பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஓகே, நிறைய தடவை வாங்க நம்மளோட மாடலா. கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா வந்துடுவேன். கண்டிப்பாக நாங்கள் கூப்பிடுவோம், வாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லுக் பண்ணுவோம். கண்டிப்பாக சிஸ்டர். நீங்கள் இந்த தோடெல்லாம் போட்டிங்களா? கண்டிப்பாக. நான் ஆமாம்ல, அதுதான் இருக்கேன். ஆமாம், இப்போ க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது, அழகாக இருக்குது. என்ஜாய். சரி, உங்கள் பேஜில் அதை நீங்கள் வந்து போட்டு அப்படியே ஷேர் பண்ணலாம். நாங்கள் ஆல்ரெடி நம்ம காமிச்சிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். ஓகேவா? பாய் டியர். டாடா. பாய்.